தேவன் இப்படிப்பட்டதான ஒரு நல்ல நாளிலும் நம்மை இணையதளத்தின் வாயிலாக ஒன்று கூட்டி அவருடைய மகத்துவமுள்ள சத்தியங்களை நாம் தியானிக்கும்படியாக தேவன் பாராட்டின கிருபைகளுக்காக தேவனுடைய பரிசுத்த நாமத்தை நாம் மகிமைப்படுத்தும்படியாக அனைவரும் சேர்ந்து ஜெபிக்கலாம். ஜெபத்தில் நம்முடைய சகோதரர் ஜான் சுகுணாதாஸ் அவர்கள் ஜெபத்தில் வழிநடத்தும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். சகோதரர் ஜான் சுகுணாதாஸ் ஜெபத்தில் வழிநடத்தும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். கராத்தே கிளாஸ். பிரதர் ஜோயல் ஜெபத்தில் வழிநடத்தும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். சகோதரர் ஜோயல். பிரதர் கேக்குதுங்களா? பிரதர்ஸ் கேக்குதா? கேக்குது பிரதர். ஓகே ஓகே. ஜெபம் செய்வோம். வானாதி வானங்களில் வீற்றிருந்து பூமியின் மனுமக்களையும் அண்ட சராசரங்களையும் கண்ணோக்கி பார்த்து அவைகளை உங்கள் சித்தத்தின்படியும் கிருபையின்படியும் இரக்கத்தின்படியும் அணுவும் பிசகாமல் நடத்தி வந்து அப்பா பிதாவே, எங்களுடைய ஆயுசு நாட்களிலும் நாளை கூட்டி கொடுத்தமைக்காக கொடான கோடி நன்றி தகப்பனே. அப்பா, இந்த நாளிலுமே கூட சகோதர சகோதரிகளாக நாங்கள் ஒருமித்து வாசம் பண்ணவும் உம்முடைய வார்த்தைகளை தியானிக்கவும் இந்த ஒரு 2 குருந்தியர் இணையதள வாயிலாக இணைந்திருக்கக்கூடிய இந்த ஒரு கூடுகைக்கு நீர் நாங்கள் கலந்து கொள்ள சித்தம் வைத்ததற்காக நன்றி தகப்பனே. இன்றைய ஒரு அந்த வேலையை கூட நீங்கள் எங்களுக்கு ஆசீர்வாதமாக தாங்க தகப்பனே. இன்றும் நீர் நாங்கள் என்ன பாடங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சித்தம் வைத்திருக்கிறீரோ அதை நாங்கள் கேட்டு உணர்ந்து இந்த தொடர் வேதாகம வகுப்பின் மூலமாக நாங்கள் இன்னும் சபையாக மாறுவதற்கு எங்களை நாங்கள் தகுதிப்படுத்திக் கொள்வதற்கு பயன்படுத்தி கொள்ள நீர் தாமே எங்களுக்கு கிருபை பாராட்டுங்கப்பா. இன்னும் இந்த கூடுகைகளை கலந்து கொள்ள பிரயாசப்பட்டிருக்க சகோதர சகோதரிகளும் இந்த கூட்டத்தில் இன்னும் விரைவாக வந்து சேர்ந்து உங்களுடைய அந்த ஒரு மேலான வார்த்தைகளை கேட்கறதுக்கும் அவங்களுக்கும் கிருபை பாராட்டுங்க தகப்பனே. இப்படியா தகப்பனே, இப்ப நடக்கக்கூடிய இந்த ஒரு கூடுகை கூட உங்களுடைய பாத்திலே சமர்ப்பிக்கிறோம். இப்படியாக நாங்கள் கேட்டதும் கேட்க மறந்ததுமான சகலவித சத்திய நன்மைகளும் தந்தரும்படியாக விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் பணிந்து கேட்கிறோம் எங்கள் ஜீவனுடைய நல்ல பிதாவே, ஆமென். இன்றைக்கான வேத பாடத்தில் நம்முடைய சகோதரர் தீபன் அவர்கள் வழிநடத்தும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். கிறிஸ்தேசுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட சகோதரர்களே, அன்புக்குரிய சகோதரிகளே, மீண்டுமாக நம்முடைய வாழ்நாட்களில் ஒரு நாளை நமக்கு கிருபையாக கூட்டி கொடுத்து நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாம் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுத்துக் கொண்டு நாம் பாடத்திற்குள்ளாக நாம் கடந்து செல்லலாம். பாடத்திற்குள் கடந்து செல்வதற்கு முன்பாக அடியேன் கடந்த வாரம் கானால் நடக்கக்கூடிய பேன் ஆப்பிரிக்கன் கன்வென்ஷன் போகக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அங்க தேவடைய கிருபையில அநேக சகோதர சகோதரிகளை ஆப்பிரிக்கால இருக்கக்கூடிய அநேக சகோதர சகோதரிகளும் பிளஸ் அமெரிக்கால இருக்கக்கூடிய அநேக சகோதர சகோதரிகள் காணக்கூடிய வாய்ப்பு தேவன் கொடுத்தாரு. அங்க இருக்கக்கூடிய அனைத்து சகோதர சகோதரிகளும் தங்களுடைய அன்பின் வாழ்த்துக்களை தங்களிடம் தெரிவித்துக் கொள்ள சொன்னாங்க. அந்த அன்பின் வாழ்த்துதலோட நாம் பாடத்திற்குள்ளாக நாம் கடந்து செல்லலாம். நமக்கு நல்லா தெரியும், நம்ம தொடர்ந்து 2 கொரிந்தியர் நிருபத்தை கண்டினியூஸ் ஸ்டடியை நம்ம பார்த்துட்டோம். அதுல ஏறக்குறைய 3 அதிகாரம் என்ன பண்ணிட்டோம்னா முடிச்சிட்டோம். இப்ப நம்ம எந்த அதிகாரத்துக்குள்ள நம்ம டிராவல் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்க்கும்போது 4ஆம் அதிகாரத்தை நம்ம பார்த்துட்டோம். போன வாரம் வரைக்கும், அதாவது போன கிளாஸ் வரைக்கும் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வரைக்கும் என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம பார்த்து முடிச்சோம். ஆக்சுவலா இந்த 3ஆம் வசனம் எப்படி முடிஞ்சது போன வாரம் அப்படின்னு பார்க்கும்போது வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். எங்கள் சுவிசேஷம் மறைபொருளா இருந்தால் கெட்ட போகிறவர்களுக்கே அது மறைபொருளா இருக்கும். அது மறைபொருளாக இருக்கும். எங்கள் சுவிசேஷம் ஒருவேளை மறைபொருளா இருந்துச்சுன்னா அது யாருக்குதான் மறைபொருளா இருக்கும் அப்படின்னு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லி முடிக்கிறாருன்னா, அது கெட்டு போகிறவர்களுக்கே அது மறைபொருளா இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஆக்சுவலா நமக்கு நல்லா தெரியும், இந்த 3ஆம் வசனம் கூட என்னுடைய தொடர்ச்சி அப்படின்னு பார்க்கும்போது 2ஆம் வசனத்துடைய தொடர்ச்சி தான். 2ஆம் வசனத்துல நம்ம என்ன படிச்சோம் அப்படின்னு பார்த்தோம்னா, வெட்கமான அந்தரங்க காரியங்களை நாங்கள் வெறுத்து தந்திரமாய் நடவாமலும் தேவ வசனத்தை புரட்டாமலும் சத்தியத்தை வெளிப்படுத்துகிறதுனாலே தேவனுக்கு முன்பாக எல்லா மனுஷருடைய மனசாட்சிக்கு எங்களை உத்தமர் என்று விளங்க பண்ணுகிறோம் அப்படின்னு சொல்றோம். அப்படின்னா இந்த இடத்துல
அப்போஸ்தலனாகிய பவுல் 3ஆம் வசனத்துல எப்படி ஆரம்பிக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2ஆம் வசனத்துல நம்ம பார்த்த மாதிரி, என்னதான் நாங்க சத்தியத்தை வெளிப்படுத்தினாலுமே கூட அந்த சத்தியமானது, அந்த சுவிசேஷமானது யார் யாரெல்லாம் சாரால் காவனன்ட்டுக்குள்ள இல்லையோ அவங்களுக்கு அது என்ன பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மறைக்கப்பட்டிருக்கு, முக்காடு போடப்பட்டிருக்கு. அட் த சேம் டைம் இந்த சுவிசேஷத்தை அறிவிக்கக்கூடிய நாங்க எப்படி இருக்கோம் அப்படின்றத 2ஆம் வசனத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லியிருக்காருன்னா, சத்தியத்தை வெளிப்படுத்துகிறதுனால, எப்படி தேவவசனத்தை புரட்டாமல் சத்தியத்தை வெளிப்படுத்துகிறதுனாலே தேவனுக்கு முன்பாக எல்லா மனுஷருடைய மனசாட்சிக்கும் எங்களை உத்தமர் என்று விளங்க பண்ணுகிறோம் அப்படிங்கிறார். அப்படின்னா இந்த இடத்துல ஈவன் சத்தியத்துல இல்லாதவர்களுக்கு கூட சத்தியத்துல இல்லாதவர்களுக்கு கூட அப்போஸ்தலனாகிய பவுல் செய்யக்கூடிய ஊழியமோ, அதே சமயத்துல அவர் கூட இருக்கக்கூடியவர்கள் செய்யக்கூடிய ஊழியமும் எப்படி அப்போஸ்தலனாகிய பவுலையும் அவரை சார்ந்தவர்களையும் விளங்க பண்ணிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, உத்தமர் என்று விளங்க பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு 2ஆம் வசனத்துல. அப்படின்னா இந்த இடத்துல ஈவன் சத்தியத்துல இல்லாக்கிட்டி கூட இந்த சத்தியத்துக்குள்ள இருந்துட்டு உண்மையான ஊழியம் புரியக்கூடிய சகோதர சகோதரிகளை பார்க்கும் பொழுது ஈவன் அவங்களுக்கே இவங்க உத்தமர் அப்படின்னு என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் புரியுது. பட் அதை புரியுதுன்றது எப்படி புரிஞ்சுக்கூடாது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க ட்ரூத் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இவங்களை உத்தமரத்துல என்ன பண்ணலீங்க சொல்லல. பட் உள்ளுக்குள்ள அவங்க மனசாட்சி என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க செய்யக்கூடிய விஷயம் ஏதோ உத்தமமா இருக்கு அப்படின்னு என்ன பண்றாங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்றாங்க அப்படின்னு பாருங்க. சோ இப்போ 3ஆம் வசனத்தை தொடர்ந்து அப்படியே 4ஆம் வசனத்துல என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, 3ஆம் வசனத்துல ஒரு விஷயத்த நம்ம மைண்ட்ல வச்சுக்கலாம். சுவிசேஷம் யாருக்கு மறைப்பொருளா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கெட்டு போகிறவர்களுக்கே மறைப்பொருளா இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குல்ல. 4ஆம் வசனம் எப்படி ஆரம்பிக்கு அப்படின்னு பார்க்கும்போது, ஏன் கெட்டு போகிறவர்களுக்கு அது மறைப்பொருளா இருக்கு அப்படின்ற ஒரு பதில 4ஆம் வசனம் கொடுக்குது. அதாவது 3ஆம் வசனத்துல சொல்லப்பட்ட ஒரு விஷயத்துக்கான பதில் 3ஆம் வசனத்துல ஏன் கெட்டு போகிறவர்களுக்கு சுவிசேஷம் மறைப்பொருளா இருக்கு அப்படின்ற ஒரு காரணத்தை 4ஆம் வசனத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன பண்றாருன்னா ரிவீல் பண்றாரு. அது என்னவாமா வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். தேவனுடைய சாயலாயிருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவ்விசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாயிராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். தேவனுடைய சாயலா இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவ்விசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான் அப்படின்னு இருக்கு. அப்படின்னா இந்த இடத்துல அவ்விசுவாசியும் கெட்டு போகிறவர்களும் யாருக்குரிய ஒரே குரூப் தான். அப்படின்னா இந்த இடத்துல கிளியரா என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, ஏன் கெட்டு போகிறவர்களுக்கு சுவிசேஷம் வெளிப்படல அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல சாத்தான் என்ன பண்ணிட்டா, அவர்களுக்கு இந்த சத்தியம் பிரகாசமா இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவன் பிசாசு அவருடைய மனதை என்ன பண்ணிட்டாமா குருடாக்கிட்டான் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா இந்த இடத்துல ஒரு உண்மையான சத்தியம், நேர்மையான சத்தியம், தெளிவான சத்தியம், சின்சியரா எடுத்துக்கொண்டு போய் சேர்க்கக்கூடிய சத்தியம் கூட ஏன் சில பேரால ஏற்றுக்கொள்ள முடியல, புரிந்து கொள்ள முடியல அப்படின்னு பாத்தீங்கன்னா, காரணம் இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை என்ன பண்ணிட்டாங்க, குருடாக்கிட்டான். அப்படின்னா விச் மீன் ஒரு விஷயம் நமக்கு கிளியரா இதுல இருந்து என்ன புரியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சத்தியம் நமக்கு தெரியணும்னாலே அல்லது புரிய ஆரம்பிக்கணும்னாலே தேவன் தலையீடு இல்லாம நாம இந்த சத்தியத்துக்குள்ள இருப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆக்சுவலா எல்லாத்தையுமே குருடாக்கி இருக்கிறான் சாத்தான். அப்ப குருடாக்கி இருக்கான் அப்படின்னு சொல்லும் பொழுது அவன் கிட்ட இருந்து ஜெயிச்சு நம்ம வரணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேவனே தலையிட்டு நம்மளுடைய மனக்கண்ணை திறக்காக்கிட்டி நிச்சயமா என்ன பண்ண முடியாது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சுவிசேஷ ஒளியை என்ன பண்ண முடியாது, நம்மளால பார்க்க முடியாது. சோ அப்படின்னா காட் ஆஃப் திஸ் ஏஜ் சாத்தான் என்ன பண்ணிட்டா அப்படின்னு பாத்தீங்கன்னா, சில பேருக்கு இந்த சுவிசேஷத்தின் ஒளிய பார்க்கிறத இம்பாசிபிள் ஆக்கிட்டான், முடியவே முடியாத மாதிரி என்ன பண்ணிட்டான்னா செஞ்சுட்டான். சோ இதே மாதிரியான ஒரு குருட்டுத்தன்மை யாருக்கும் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம வேதத்துல பார்க்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இஸ்ரேல் தேசத்துக்கு கூட என்ன பண்ணப்பட்டிருக்குங்க, சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பாக்குறோம். வாசிக்கலாம். ரோமர் 11ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். ரோமர் 11ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். மேலும் சகோதரரே, நீங்கள் உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதபடிக்கு ஒரு ரகசியத்தை நீங்கள் அறிய வேண்டுமென்றிருக்கிறேன். அதென்னவெனில், புறஜாதியாருடைய நிறைவு உண்டாகும் வரைக்கும் இஸ்ரவேலரில் ஒரு பங்குக்கு கடினமான மனதுண்டாயிருக்கும்.
சோ அப்படின்னா கிளியரா யூதர்களுக்கும் பிளைண்ட்னஸ் இருக்கு. அவர்களாலையும் தெளிவா என்ன பண்ண முடியல அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பலியினால் செய்யக்கூடிய இந்த உடன்படிக்கையை குறித்து அவங்களாலையும் புரிஞ்சுக்க முடியல. இந்த சுவிசேஷ யுகத்துல சாரால் கவுனனுக்குள்ள என்ன நடக்குதுன்னே யாராலையும் என்ன பண்ண முடியலன்னு பாத்தீங்கன்னா கிரகிக்க முடியல. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களும் குருட்டுத்தன்மைக்குள்ள என்ன பண்றாங்க இருக்கிறாங்க. அப்படின்னா கிளியரா பிசாசுனுடைய ஒன் ஆஃப் த ஸ்ட்ராட்டஜியா கிளியரா என்ன புரியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்படி பிளைண்ட்னஸ்ல வைக்கிறதன் மூலமா, இப்படி குருட்டுத்தன்மைக்குள்ள வைக்கிறதன் மூலமா யாராலையும் எதுக்குள்ள நுழைய முடியாம அவன் பாத்துக்கிறான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த காவனன்ட் பை சாக்ரிஃபைஸ், இந்த பலியினால் செய்யக்கூடிய இந்த உடன்படிக்கைக்குள்ள வர முடியாதபடிக்கு என்ன பண்ணிடுறான்னு பாத்தீங்கன்னா, அவன் இந்த ஸ்ட்ராட்டஜிய, அதாவது எந்த ஸ்ட்ராட்டஜி, இந்த லைட் தெரிய வைக்காத மாதிரி என்ன பண்ணிடுறான்னு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்துறான். இந்த குருட்டுத்தன்மையை பயன்படுத்தி உண்மையான சத்தியத்துக்குள்ள வர விடாம என்ன பண்றான்னா தடுக்கிறான் அப்படின்னு பாக்குறான். அப்படின்னா நம்ம வசனத்துல படிக்கிற மாதிரி தேவனுடைய சாயலா இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவ்விசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமா இராதபடிக்கு. அப்படின்னா என்ன பண்றானாமா சாத்தான் இந்த இடத்துல, அந்த பிளைண்டிங் இருக்கு பாத்தீங்களா, அந்த பிளைண்டிங்க, அந்த குருட்டுத்தன்மைய கம்ப்ளீட்டா பண்றான். கம்ப்ளீட்டா பண்றான். கம்ப்ளீட்டானா அந்த குருட்டுத்தன்மைய முழுமையாக செய்யறான். அப்படி முழுமையாக செய்யறது நிமித்தம் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, துளி கூட வெளிச்சத்தினால் என்ன பண்ண முடியலன்னு பாத்தீங்கன்னா ஊடுருவ முடியல. அப்படி ஊடுருவ முடியாத காரணத்தினால சுவிசேஷத்தின் வழி என்ன பண்ண முடியல அப்படின்னு பாத்தீங்கன்னா பார்க்க முடியல. அப்படின்னா சிம்பிளா சொல்ல போனோம்னா பிளர்ரான ஒரு இமேஜ் கூட என்ன பண்ண முடியல, பார்க்க முடியல. சில பேருக்கு குருட்டுத்தன்மை எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, குருட்டுத்தன்மை எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கொஞ்சம் முழுசா கண்ணு தெரியாது, ஆனா கொஞ்சம் பிளர்ரா தெரியும் பாத்தீங்களா. அந்த மாதிரி கூட தெரியாத அளவுக்கு என்ன பண்ணிக்கிறாங்க, வச்சுக்கிறான். கொஞ்சம் எப்படி யோசிச்சு பாருங்க இந்த நிலைமையை புரிந்து கொள்வதற்கு. நம்ம ட்ரூத்துக்கு வரதுக்கு முன்னாடி அந்த கண்டிஷன் தான், கரெக்டா? ட்ரூத்துக்கு வரதுக்கு முன்னாடி இப்ப கொஞ்சம் இமேஜின் பண்ணி பார்க்கலாம். இப்பொழுது நமக்கு தெரியக்கூடிய ட்ரூத்துக்கும் அப்படியே நமக்கு ட்ரூத்தே இல்லாத ஒரு கண்டிஷன் இருக்கு இல்லையா, அந்த கண்டிஷன் நீங்க கொஞ்சம் கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா, அந்த ட்ரூத்தே இல்லாத இருந்த கண்டிஷன் இருக்கு இல்லையா, அந்த கண்டிஷனை நாம என்னன்னு சொல்லலாம், பார்ஷியல் பிளைண்ட்னஸ் சொல்லலாமா, கம்ப்ளீட் பிளைண்ட்னஸ் அப்படின்னு சொல்லலாமா. அதாவது ஓரளவுக்கு குருட்டுத்தன்மை இருந்துச்சுன்னு சொல்லலாமா, இல்ல முழுசாவே குருடனா இருந்திருப்போம் நாம அப்படின்னு சொல்லலாம். என்ன பதில் சொல்லலாம் நாம சேட் பாக்ஸ்ல போ. சோ என்ன பதில் சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முழுசாவே குருடர்களாக நாம என்ன பண்ணோம், கரெக்டா? முழு குருடர்களாக என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா இருந்தோம். கம்ப்ளீட்டா என்ன பண்ணணும்னு பாருங்க. மாபெரும் இந்த ட்ரூத்துக்கு தேவன் கொண்டு வந்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேவன் நம்ம வாழ்க்கையில் தலையிட்டதுனாலதான், பிசாசை விட வல்லமையான ஒருவரால மட்டும்தான் இப்பேற்பட்ட வெளிச்சம் நம் வாழ்க்கையில் ஊடுருவதற்கு வழிவகை செய்யவே முடியும். இல்லைன்னா நோ ஆப்ஷன். அப்படின்னா கொஞ்சம் இமேஜின் பண்ணி பார்க்கலாம், எப்பேற்பட்ட ஸ்லாக்கியத்துக்குள்ள, எப்பேற்பட்ட பிரிவிலேஜ்க்குள்ள நாம நுழைஞ்சிருக்கோன்றதை மட்டும் நாம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். சோ இப்போ அடுத்த முக்கியமான கொஸ்டின், ஓகே, இந்த விஷயம் பொதுவா நம்ம யாருக்கு கம்பேர் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒட்டுமொத்த உலகத்திற்கு, பெயர் கிறிஸ்தவ மண்டலத்திற்கு, இந்த சத்தியத்துல இல்லாதவர்களுக்கு இதை நம்ம கம்பேர் பண்ணலாம், கம்ப்ளீட் பிளைண்ட்னஸ். சோ இன்னொரு முக்கியமான கேள்வி இப்ப என்ன முன்னாடி வைக்கிறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ட்ரூத்துக்குள்ள வந்துட்ட பிறகு நமக்கு இந்த தெளிவான பார்வை இருக்குது, மாற்று கருத்து இல்லை. பட் அந்த தெளிவான பார்வையில சில சதவீதம் இருக்குது, சில டிகிரி இருக்குது, ஒரு 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 கிளாரிட்டி இருக்கு. உதாரணத்துக்கு எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கொஞ்சம் பிராக்டிக்கலான, சில பேர் கண்ணு தெரியும், ஆனா சில கண்ணாடி போட்டாதான் கண்ணு தெரியும். சில பேர் கண்ணாடி போடாமலே ரொம்ப கிளாரிட்டியா என்ன பண்ண முடியும்னு பாத்தீங்கன்னா பார்க்க முடியும். அந்த மாதிரி நான் கேட்கிறேன், ட்ரூத்துக்குள்ள இருக்கக்கூடிய, சத்தியத்துக்குள்ள வந்துட்ட பிறகு அனைத்து சகோதர சகோதரிகள்னால சத்தியத்தினுடைய பார்வைய எல்லாருக்குமே அதிகப்படியான விகிதாச்சாரத்துல, ஹையஸ்ட் டிகிரியில தெளிவான பார்வை இருக்குதா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா என்ன பதில் சொல்ல? தெளிவான பார்வை இருக்குதான்னு கேட்டா என்ன பதில் சொல்லலாம்? எஸ் ஆர் நோ? சீரியஸான கேள்வி இது, நம்ம எல்லாருமே சீரியஸா மெடிடேட் பண்ண வேண்டிய கேள்வி. பதில் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நோ. ஏன் நோ? ஏன் இல்ல?
ஏன் இல்ல? இல்ல என்பது சரியான பதில் தான். ஏன் இல்ல? ஏன் இல்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரதர் ரசல் இதுக்கு அழகா ஒரு விளக்கம் கொடுத்திருக்காரு. வாஷிங் சிஸ்டர் ரீப்ரின்ஸ் 4:5. The only ones who are not blinded are those who are the servants of God, and the degree of the clearness of vision depends upon the singleness of the eye, heart, purpose, loyalty. தேங்க்யூ சிஸ்டர். சோ அப்படின்னா யார் தான் இப்போ குருடர்களாக இல்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா தேவனுடைய ஊழியர்கள் தான். அதுல மாற்று கருத்து கிடையாது. ஆனா ஆனா அந்த பார்வையில, சத்தியத்தின் பார்வையில தெளிவு இருக்குல்ல, அந்த தெளிவுல வித்தியாசம் இருக்குது. அந்த தெளிவுல எந்த அளவுக்கு தெளிவான பார்வை இருக்கு அப்படின்றதுல வித்தியாசம் இருக்குது. அப்படின்னா ஒருத்தருக்கு எந்த அளவுக்கு தெளிவான பார்வை இருக்கு அப்படின்ற ஒரு வித்தியாசம் இருக்கு இல்லையா, அந்த வித்தியாசம் எதை சார்ந்து இருக்குதான். அதாவது இப்படி சொல்லலாம், எப்படின்னு பாத்தீங்கன்னா, யாருக்கு நல்லா தெளிவான பார்வை ட்ரூத்ல இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, யாருக்கு சிங்கிள்னஸ் ஆஃப் தர் ஐ அப்படின்னு என்ன அர்த்தம்? சிங்கிள்னஸ் ஆஃப் தர் ஐ அப்படின்னா அவங்களுடைய பார்வை ஒரே விஷயத்தின் மீது தான் இருக்கும். அந்த ஒரே விஷயம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடருவதை மட்டும்தான் அவங்களுடைய ஒரே பார்வையா இருக்கும். ஒரே பார்வையா இருக்கும். அந்த பார்வை இங்க அங்க மாறாது. இங்க அங்க அப்படின்னு சொல்லும் பொழுது நமக்கு நல்லா தெரியும், உலகத்திலேயோ மற்ற வேற எந்த விஷயமோ, வேற எந்த காரியமோ, உலக பிரகாரமான காரியமோ, உலக பிரகாரமான நோக்கங்களோ, உலக பிரகாரமான ஆம்பிஷனோ, ஈவன் நியாயமான உரிமைகளோ எதுவுமே அவங்களுடைய கவனத்தை என்ன பண்ணாது அப்படின்னு பாத்தீங்கன்னா திசை திருப்பவே திருப்பாது. ஒரே நோக்கத்தை நோக்கி மட்டும் என்ன பண்ணிட்டு இருப்பாங்கன்னா ஓடிட்டு இருப்பாங்க. அவங்களை கவர்ந்து இழுக்கிற மாதிரி, ஈவன் அவங்களுடைய மாம்சத்தை கவர்ந்து இழுக்கிற மாதிரி எவ்வளோ நல்ல விஷயம் வந்துட்டா கூட துளி கூட அதுக்கு என்ன பண்ண மாட்டாங்கன்னு பார்த்தா இடம் கொடுக்கவே மாட்டாங்க. அதே மாதிரி அவங்களுடைய இருதயம், அவங்களுடைய நோக்கம், இருதயத்தின் நோக்கம் இருக்கு இல்லையா, அந்த இருதயத்தின் நோக்கமும் அதே போல தேவனுக்கு அவர்கள் நேர்மையா இருக்கக்கூடிய இந்த ஒரு காரியமும் ரொம்ப பர்ஃபெக்டா அவங்க இருப்பதற்கு, வைத்துக் கொள்வதற்கு முயற்சி செய்வதனாலேயே அவங்களுக்கு தேவன் எப்பேற்பட்ட பிளெஸிங் கொடுப்பார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சத்தியத்துல புரிந்து கொள்ளுதுல தெளிவா என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப சிம்பிள். இந்த தெளிவு அப்போ எப்படி பிரதர் கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கீழ்ப்படிதல், சத்தியத்திற்கு கீழ்ப்படிதல் இஸ் ஈக்குவல் டு என்ன சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சத்தியத்துல தெளிவு. அப்படின்னா சில சமயத்துல நாம கூட என்ன பண்ணுவதற்கு முயற்சி பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எக்ஸ்ட்ரீமா சில பேருக்கு நாம புரிந்து கொண்ட சத்தியத்தில் தெளிவான ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிட்டு அதை நாம கீழ்ப்படிச்சிட்டு இருப்போம். அது கொண்டு போய் மத்தவங்க கிட்ட என்ன பண்ணுவோம்னு பாத்தீங்கன்னா சொல்லி இம்ப்ளிமெண்ட் பண்ண வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம். பட் அவங்களால அதை என்ன பண்ண முடியாதுன்னு பாத்தீங்கன்னா சில சமயத்துல செய்ய முடியாது. அப்படி செய்ய முடியாம போறது மட்டும் இல்ல, சில சமயத்துல அப்படி செய்ய சொல்லக்கூடிய சகோதர சகோதரிகளை கூட என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, அவங்க கிட்ட மனசு கஷ்டம் வர வைத்துக் கொள்வது, ஹர்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அது புரியாதே. அப்படின்னா ஒரு விஷயத்த நம்ம கிளியரா என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு தெரிஞ்ச ட்ரூத்தை தாராளமா சொல்லலாம். பட் சொல்றதோட என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டாப் பண்ணணுமே தவிர்த்து யாரையுமே நம்ம ஃபோர்ஸ் பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது கரெக்டான ரிசல்ட் வராது. அவங்களுக்கு எப்ப தெரியுமா அந்த புரிந்து கொள்ளுதல் வரும்? தேவன் கொடுத்தாதான் வரும். தேவன் எப்ப கொடுப்பாரு? அவங்க கீழ்ப்படிஞ்சாதான் என்ன பண்ணுவாரு பாத்தீங்கன்னா கொடுப்பாரு. அப்ப தேவனே ஒரு விஷயத்துல கான்சென்ட்ரேட் பண்ணல அப்படின்னு வச்சுக்கோங்களேன். தேவனே ஒரு விஷயத்துல கான்சென்ட்ரேட் பண்ணல, தேவனே கான்சென்ட்ரேட் பண்ணாத விஷயத்துல நாம கான்சென்ட்ரேட் பண்ணி நம்மளுடைய நேரத்தை வீணடிக்க தேவையில்ல. நம்மளுடைய நோக்கம் என்னவா இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேவனே நீங்க இந்த 7ஆம் கால சபையில அதுவும் இந்த காலத்திற்கே உரிய சத்தியத்தை வெளிப்படுத்துங்க. நீங்க வெளிப்படுத்துற சத்தியத்திற்கு நான் கீழ்ப்படுகிறேன். நான் கீழ்ப்படிய நிச்சயமா நீங்க கொடுப்பீங்கன்னு எங்களுக்கு தெரியும் அப்படின்ற நம்பிக்கையோட நாம கடந்து சென்றா போதும். அப்படின்னா ஒரு விஷயம் கிளியரா என்ன புரியுது நமக்கு, நாம எவ்வளவு ட்ரூத் படிச்சா கூட கீழ்ப்படிதல் இல்லைன்னா அந்த ட்ரூத்தினுடைய தெளிவான பார்வை நமக்கு கிடைக்காது. வாய்ப்பே கிடையாது. ஒட்டுமொத்த வால்யூம்ஸையும் ரீபிரின்ஸையும் பைபிளையும் நாம கரைச்சு குடிச்சு கீழ்ப்படியலன்னு வச்சுக்கோங்களேன்,
அந்த ட்ரூத் குடிக்கக்கூடிய அந்த தெளிவான பார்வை நமக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தா கிடைக்கும். நம்மளுடைய கவனம் வேற எங்கன்னா சிதறிட்டே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், கிளியர்னஸ் ஆஃப் விஷன் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடைக்கும். அப்படின்னா கேட்டுக்கலாம் நம்மள நாமளே, கண்ணு நல்லா தெரியுதா, சீரியஸா கேட்கணும். சோ ஏன்னா எந்த அளவுக்கு முடியுமோ, எங்கன்னா ஒரு சின்ன கீழ்ப்படியாம இருக்குதுன்னா அங்க பிசாசு அவனுடைய குருட்டுத்தன்மை என்ன பண்ணிடுவானா கொண்டு வந்து. அடுத்து 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 5 மற்றும் 6ஆம் வசனம் ஆக்சுவலா எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஆங்கில பைபிள் எடுத்து வாசிச்சு பாத்தீங்கன்னா ஃபார் அப்படின்ற வார்த்தையோட என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா ஆரம்பிக்கும். சோ அப்படின்னா கிளியரா இந்த 2 வசனங்களும் வேற ஒண்ணும் கிடையாது. இது வரைக்கும் நம்ம பார்த்தோம்ல, இது வரைக்கும் நம்ம பார்த்த வசனத்துக்கு இந்த 2 வசனம் கமெண்ட்ரி. புரியுதுங்களா? இது வரைக்கும் நம்ம பார்த்த வசனங்களுக்கு இந்த 2 வசனம் எப்படி செயல்படுதுன்னு பாத்தீங்கன்னா கமெண்ட்ரியா செயல்படுது. அதாவது இது வரைக்கும் நம்ம பார்த்த வசனங்களுக்கு இந்த 2 வசனம் இன்னும் என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா ஏன் அதை பார்த்தோன்றதற்கான விளக்கத்தை கொடுக்குது. சோ அதுக்காக தான் ஃபார் அப்படின்ற வார்த்தையோட கிளியரா இந்த 2 வசனங்களும் என்ன ஆகுதுன்னா ஆரம்பிக்குது. சோ நம்ம வசனம் வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நாங்கள் எங்களையே பிரசங்கியாமல் கிறிஸ்து இயேசுவை கர்த்தர் என்றும் எங்களையோ இயேசுவின் நிமித்தம் உங்கள் ஊழியக்காரர் என்றும் பிரசங்கிக்கிறோம். நாங்கள் எங்களையே பிரசங்கியாமல் கிறிஸ்து இயேசுவை கர்த்தர் என்றும் எங்களையோ இயேசுவின் நிமித்தம் உங்கள் ஊழியக்காரர் என்றும் பிரசங்கிக்கின்றோம். அப்படின்னா இந்த 5ஆம் வசனம் 2ஆ என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரியுது. இந்த 5ஆம் வசனம் 2ஆ என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரியுது. இதனுடைய ஃபர்ஸ்ட் ஆஃப் எப்படி பிரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன காட்டுதுன்னா, இந்த வசனத்துடைய முதல் பாதி நாம என்ன செய்யறது இல்ல அப்படின்றத காட்டுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் முதல் பாதி இந்த வசனத்துல என்ன காட்டுதுன்னா நாம என்ன செய்யறது இல்ல அப்படின்றத காட்டுது. செகண்ட் ஆஃப் 2வது பாதி இந்த வசனத்துல என்ன காட்டுதுன்னா நாம என்ன செய்யறோம் அதை இந்த வசனம் என்ன பண்ணுதுன்னா காட்டுது. அப்படின்னா ஃபர்ஸ்ட் நாம என்ன செய்யறது இல்ல அப்படின்னு சொல்றாரு அப்போஸ்தலனாகிய பவுல். அப்படின்னு பார்த்தோம், நாங்கள் எங்களையே பிரசங்கியாமல். அப்படின்னா கிளியரா இயேசு கிறிஸ்துவை குறித்து செய்தி சொல்லும் பொழுது அதுக்குள்ள நாம எதை இன்சர்ட் பண்றது இல்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா செல்ஃபை இன்சர்ட் பண்றது இல்ல, நம்மள என்ன பண்றது இல்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்சர்ட் பண்றது இல்ல. அதுக்குள்ள இடையில எதை நாம திணிக்கிறது இல்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய சுயத்தை திணிக்காம யார பத்தி மட்டும் பிரசங்கிக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவ மட்டுமே நாங்க பிரசங்கிக்கிறோம் அப்படின்னு பவுல் அவருடைய பிரசங்கத்தை என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்றோம். சோ ஆக்சுவலா நம்ம 2ஆம் வசனத்துல பார்த்தோம்ல, என்ன பார்த்தோம், நாம ட்ரூத்தை கொண்டு போய் சேர்க்கும் பொழுது எல்லா மனுஷருடைய மனசாட்சிக்கும் எங்களை உத்தமர் என்று விளங்க பண்ணுகிறோம் அப்படின்னு இருக்கு. இங்கிலீஷ்ல commending ourselves to every man's conscience in the sight of God. அப்படின்னா இந்த ட்ரூத்தை வெளிப்படுத்துறது மற்ற மனிதர்கள் நம்மளை பாராட்டுற விதத்துல இருக்குதா, எப்படி அவங்களுடைய மனசாட்சிய பாராட்டுதா. எதை பார்த்து பாராட்டுறாங்க, நம்மளுடைய வாழ்க்கைய. கரெக்டா? அப்படின்னா அவங்க ட்ரூத்தை ஏற்றுக்கொண்டு பாராட்டல, நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி அவங்களுடைய மனசாட்சிய சொல்லுது இவங்க ஏதோ ஒருத்தமான விஷயத்தை என்ன பண்ணிருக்காங்க செஞ்சுட்டு இருக்காங்க. அப்படின்னா அப்படி அவங்க மனசாட்சி பாராட்டுறதுக்கான மிக முக்கியமான காரணம் என்ன தெரியுங்களா? காரணம் என்னவாமா, நாம நாம இந்த சத்தியத்தை வெளிப்படுத்தும் பொழுது முழுக்க முழுக்க எதை அவாய்ட் பண்ணிடுறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா செல்ஃப அவாய்ட் பண்ணிடுறோம். நான் அவாய்ட் பண்ணிடுறோம் அப்படின்னு சேர்த்து சொல்றேன்னா பவுல் அப்படிதான் எழுதியிருக்காரு. அப்படின்னா இது யாருக்கு பொருந்தும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்படி பவுல் மாதிரி இந்த ட்ரூத்தை சொல்லும் பொழுது யாரு முழுசா செல்ஃப அவாய்ட் பண்ணிடுறாங்களோ அப்படி பவுல் பண்ணியிருக்காரு. அப்படி பவுல் ட்ரூத்தை கொண்டு போய் சேர்த்த எல்லா இடத்துலயும் யார முழுசா மறைச்சிருக்காருன்னு பாத்தீங்கன்னா தன்னை முழுசா மறைச்சு சத்தியத்தை மட்டுமே முன்னாடி என்ன பண்ணிருக்காரு எடுத்து வச்சிருக்காரு. சோ அப்படி எடுத்து வைத்த காரணத்தினாலதான் 2ஆம் வசனத்துல பார்த்த மாதிரி எல்லா மனுஷனுடைய மனசாட்சி அப்படி சர்டிபிகேட் என்ன பண்ணிருக்குங்க கொடுத்திருக்கு. இது ஆக்சுவலா ஏற்கனவே பவுல் 1 கொரிந்தியர் சொல்லியிருக்காரு. 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரையே அன்றி வேறொன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன். முடிவு எடுத்துட்டாராமா. என்ன முடிவு எடுத்துட்டாராமா? இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரையே அன்றி
வேறொன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன் அப்படின்னு என்ன அர்த்தம்? வேற ஒன்றையும் உங்களுக்குள்ள அறியாதிருக்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்குள்ள யாரும் வருவாரு. வேற ஒன்றையும் அப்படின்னா யாரும் வருவாரு. பவுலும் உள்ள என்ன பண்ணுவாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா வருவார். அப்படின்னா தன்னை குறிச்சு எந்த இடத்துலயும் தன்னுடைய எந்த ஒரு பார்ட்டை குறிச்சும் பவுல் என்ன பண்ணவே இல்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா பேசவே கிடையாது. அதை கொண்டு போய் சேர்க்கவே கிடையாது. முழுக்க முழுக்க தேவன் இயேசு கிறிஸ்துவை பற்றி தான் என்ன பண்ணிருக்கான்னு பாத்தீங்கன்னா கொண்டு போயே ஆகணும் அப்படின்றத தீர்மானிச்சிருக்காரு. கிளியரா என்ன பண்ணிருக்கான்னு பார்த்தா தீர்மானிச்சிருக்காரு. ஆக்சுவலா நம்ம 7ஆம் வசனம் படிக்க ஆரம்பிக்கும் பொழுது கிளியரா ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க போறோம். பவுல் 2 விஷயத்தை வித்தியாசப்படுத்தி என்ன பண்ண போறாருன்னு பாத்தீங்கன்னா காட்ட போறாரு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா செல்ஃப் பிளஷ் பிளஸ் புது சிருஷ்டி ரெண்டுத்தையும் என்ன பண்ண போறான்னு பாத்தீங்கன்னா கம்பேர் பண்ணி பேச போறாரு. சோ அதை அப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாம பார்க்க போறோம். சோ இப்போ என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கிளியரா மாம்சத்தை எந்த இடத்துலயுமே ட்ரூத்தை கொண்டு போய் சேர்க்கும் போது உள்ள நான் நுழைக்கவே இல்லை அப்படின்னு பவுல் என்ன பண்றாருன்னா சொல்றாருன்னா யோசிச்சு பாருங்க. இதுல இருந்து பவுல் கிட்ட இருந்து என்ன தெரியுமா கத்துக்கலாம்? என்ன தெரியுமா கத்துக்கலாம்? ஆக்சுவலா நாம கொண்டு போய் சேர்க்கக்கூடிய சத்தியத்தின் மகத்துவம் எதனால அதனுடைய மகத்துவம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜீசஸ் கிறிஸ்ட்னால. அப்படி இருக்கக்கூடிய அப்பேற்பட்ட சத்தியத்தை கொண்டு போகக்கூடிய வேலையாட்கள் அதன் நிமித்தம் அந்த ட்ரூத் நிமித்தம் சில கனம் எதனா வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா அது ட்ரூத்துக்காக வரும். அது சில பேர் எப்படி ராங் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அது அவங்களுக்காக வருது அப்படின்னு நினைச்சுப்பாங்க. அப்படி நினைச்ச எல்லாருமே அத மைண்ட்ல எடுத்துக்கிட்ட எல்லாருமே அது சுவிசேஷம் முழுக்க தன்னால ஏதோ ஒரு விஷயம் நடந்துருச்சு. இந்த ட்ரூத்தினுடைய மகிமைய அது எந்த விதத்துலாம் அது சத்தியம் பேசுறவங்களுக்கு மட்டும் இது பொருந்தாது. எல்லா சகோதர சகோதரிக்கும் ஏதோ ஒரு கட்டத்துல அத மைண்ட்ல எடுத்துட்டு போயிட்டாங்கன்னா அது எடுத்து போனது மட்டும் இல்லாம அவங்க அதை ஜெயிச்சுட்டாங்கன்னா கிளியரா பிரதர்ஸ் மியூட் கொஞ்சம் இருக்காம பாத்துக்கங்க. சோ ஜெயிச்சுட்டாங்கன்னா சாரி ஜெயிக்காம போயிட்டாங்கன்னா ஒரு விஷயத்த நம்ம 100% முடிவு பண்ணலாம். அவங்களை எங்க பார்க்க முடியாது. அவங்களை எங்க பார்க்க முடியாது அப்படின்னு பாத்தீங்கன்னா 1,44,000 பேருக்குள்ள அவங்களை பார்க்கவும் நிச்சயமா என்ன பண்ண முடியாதுன்னு பாத்தீங்கன்னா பார்க்கவே முடியாதுன்றத கிளியரா நம்ம என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். சோ அப்போ ஒரு விஷயம் என்ன புரியுது? மகிமை சத்தியத்துக்கு தான், தேவனுக்கு தான், இயேசு கிறிஸ்து. வேற எதுக்கும் எக்காரணத்து கொண்டும் நாம செய்யக்கூடிய வேலையின் நிமித்தமோ அல்லது ஒருவேளை நாம செய்யக்கூடிய வேலையின் நிமித்தம் மற்ற சகோதர சகோதரிகள் நமக்கு கொடுக்கிற கிரெடிட்டுக்காகவோ நாம அது எடுக்க ஆரம்பிச்சோம்னா மாபெரும் வாய்ப்பை நாம் என்ன பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இழக்க வேண்டியது இருக்கும். மாபெரும் வாய்ப்பை நாம் இழக்க வேண்டியது. அப்ப கிளியரா எங்களையே அப்படிங்கிறாருல, எங்களையே நாம் பிரசங்கிக்காம அப்படின்னா கிளியரா ஒரு விஷயம் என்ன புரியுதுன்னா let us remember, அழகா எழுதியிருக்கார், let us remember our highest places lying low. let us remember அப்படின்னு என்னத்தோம் நம்ம எல்லாரும் நினைவுல வச்சுக்கலாம். நம்மளுடைய உயர்ந்த இடம் எதுவாமா? லையிங் லோனா என்ன அர்த்தம்? கீழான இடத்துல நாம படுத்து கிடக்கக்கூடிய இடம் தான் நம்மளுடைய ஹையஸ்ட் பிளேஸ். அது மட்டும் இல்ல, கிரேட்டஸ்ட் மாஸ்டரி எது அப்படின்னு பாத்தீங்கன்னா செல்ஃப் மாஸ்டரி. அப்படின்னா நம்மள நாமளே அடக்கி ஆளக்கூடிய விஷயம்தான் இருக்கிறதுல மாபெரும் விஷயம். அப்ப கிளியரா ஒரு பாயிண்ட் என்ன புரியுதுன்னா இந்த இடத்துல புதிய எருசலேமினுடைய மாபெரும் தூணாக ஒன் ஆஃப் த முக்கியமான தூணா இருக்கக்கூடிய த கிரேட் அப்போஸ்டல் பவுல் புதிய ஏற்பாட்டினுடைய முக்கால்வாசி புஸ்தகங்களை எழுதிட்ட அப்போஸ்தலனாகிய பவுல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ மகிமை அடைந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நேர்ல பார்த்துட்டு அப்போஸ்தலனாகிய பவுல் புறஜாதிகளுக்கு என்றே நியமிக்கப்பட்ட அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய சத்தியத்துல யாரை பிரசங்கிக்கவே இல்லையா? அவரை பிரசங்கிக்கவே இல்லை. அப்போ அவரை பிரசங்கிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப எளிமையா என்ன புரிந்துக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பவுல் எந்த இடத்துலயும் சகோதர சகோதரிகள் கிட்ட தன்னை பத்தி என்ன பண்ணலீங்க, அந்த இடத்துல பேசினதே கிடையாது.
அவர் மேன்மை பாராட்டினதுமே கூட இந்த இடத்துல யாரதான் மேன்மை பாராட்டி இருக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. சோ ஈவன் சில இடத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் பட்ட பாடுகளை குறித்து அவர் எழுதும் போது கூட அந்த மேன்மை யார மைண்ட்ல வச்சு எழுதியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு தவிர்த்து அவரை கிடையவே கிடையாது. சோ ஈவன் பேதுருவை அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. நமக்கு நல்லா தெரியும் எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா லேம் மேன முடவனை ஹீல் பண்ணதுனால. எங்க தேவாலயத்திலேயே ஈவன் அந்த இடத்துல பேதுரு என்ன பண்ணல அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மிராக்கிள் என்னால் நடந்துச்சு அப்படின்னு சொன்னாரா? அந்த மிராக்களுடைய கிரெடிட்டை யாரு கொடுத்தாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு தான் அந்த மிராக்களுடைய கிரெடிட்டை இந்த இடத்துல கொடுத்திருக்கிறாரு. அப்படின்னா இந்த இடத்துல யார் யாரெல்லாம் இப்பொழுது கர்த்தரை ரெப்ரசன்ட் பண்றாங்களோ, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ பிரதிநிதித்துவப்படுத்துறாங்களோ, இந்த இடத்துல அம்பாசடர்ஸா இருந்துட்டு அவங்களுக்கு ஒரு மாபெரும் பாடம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நாம செய்யக்கூடிய எந்த ஒரு வேலைக்கோ எந்த ஒரு ஊழியத்துக்கோ நாம எதை எடுக்கவே கூடாது, கிரெடிட் எடுக்கவே கூடாது. அப்படி கிரெடிட் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், என்ன இன்னும் ஈஸியா வந்துடும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வேலை நான் இல்லாம என்ன ஆகாது, நடக்காது. இந்த வேலை என்னாலதான் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நடக்குது. அப்படின்னா உதாரணத்துக்கு நாம என்ன சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சப்ஜெக்ட் பேசுற ஊழியர்கள் எடுத்துக்கலாம், எல்டர்ஷிப் எடுத்துக்கோங்க, நீங்க டிரான்ஸ்லேட் பண்ணக்கூடிய ஒர்க் எடுத்துக்கோங்க, எக்லிஷால செய்யக்கூடிய வேலை எடுத்துக்கலாம். எந்த ஒர்க்னா நம்ம எடுத்துக்கலாம். எக்லிஷால செய்யக்கூடிய வேலை, டீக்கன்ஸ் செய்யக்கூடிய ஒர்க் எடுத்துக்கலாம். அது டிரான்ஸ்போர்ட் ஒர்க்கா இருக்கலாம், ஃபுட்ல ஒர்க்கா இருக்கலாம், எந்த ஒர்க்கா எடுத்துக்கலாம். அல்லது எக்லிஷாவனுடைய கிளீனிங் ஒர்க்கா என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்துன்னு இருக்கலாம். எந்த ஒர்க்கனா இருக்கலாம். ஆனா எந்த ஒர்க்கையும் நாம செஞ்சுட்டு அந்த ஒர்க்குக்காக சில கிரெடிட் நாம் எடுக்க ஆரம்பிக்கணும். அந்த கிரெடிட்ட நிச்சயமா ஒரு எப்படி சொல்றது, அப்படி கிரெடிட்ன்ற ஒரு சின்ன விஷயம் என்னால நான் பண்ணிட்டேன் அப்படின்ற ஒரு விஷயம் வந்துருச்சுனாலே, வாயில வார்த்தை வருதுனாலே மைண்ட்ல போக வாயில வராது அப்படின்னா அது 100% வேஸ்ட் தான் அப்படிங்கிறது. அப்ப நம்ம யார பிரசங்கிச்சிட்டோம் அந்த இடத்துல, நம்மள என்ன பண்ணிரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரசங்கிச்சிட்டோம். அப்ப கிளியரா நம்ம எல்லாருக்குமே ஒரு மாபெரும் பாடம் இந்த இடத்துல பவுல் என்ன சொல்லிட்டாருன்னு பாத்தீங்கன்னா, நானே ஒண்ணும் இல்லைன்னு பவுல் சொல்லும் போது, என்னை பத்தி நாங்களே பேசலன்னு பவுல் சொல்லும் போது, நாம எந்த விதத்திலையும் எந்த திசையிலையும் எந்த ஆங்கிள்லயும் நாம செய்யக்கூடிய வேலைக்கு கிரெடிட் அப்படின்றது ஒண்ணு எடுத்துட்டோம்னா முடிச்சு. நாம என்ன பண்ணிட்டு அந்த இடத்துல நம்மள நாமளே பிரசங்கித்து விட்டோம். சோ எவ்வளவு பெரிய ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கிட்டாரு பாருங்க. அடுத்து ஆனா இப்படி எங்களை நாங்களே பிரசங்கிக்கிறது இல்ல, ஆனா ஒரு விஷயத்துல பிரசங்கிக்கிறோங்கிற எப்படி சொல்றாரு பாத்தீங்கன்னா, வாசிங்க சிஸ்டர். கிறிஸ்து இயேசுவை கர்த்தர் என்றும் எங்களையோ இயேசுவின் நிமித்தம் உங்கள் ஊழியக்காரர் என்றும் பிரசங்கிக்கிறோம். கிறிஸ்து இயேசுவை கர்த்தர் என்றும் எங்களையோ இயேசுவின் நிமித்தம் உங்கள் ஊழியக்காரர் என்றும் என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரசங்கிக்கிறோம். அப்படின்னா இந்த இடத்துல நாம என்ன செய்யறோம் அப்படின்றத பவுல் சொல்றார். பவுல் நமக்காக அவர் எப்படி இருக்காரு அப்படின்றத சொல்றாரு. அப்படின்னா இந்த இடத்துல நாம புதிய உடன்படிக்கையின், அதாவது ராஜ்யத்தில் வரப்போகிற புதிய உடன்படிக்கையின் ஊழியக்காரர்களாக இப்பொழுதே கிறிஸ்துவின் நிமித்தம் சகோதரர்களுக்காக நாம் என்ன பண்ணிட்டு இருக்கோம்னு பாத்தீங்கன்னா வேலை செஞ்சிட்டு இருக்கக்கூடிய வேலைக்காரங்க நாங்க அப்படின்னு என்ன பண்றோம், நாங்க பிரசங்கிக்கிறோம் அப்படிங்கிற. சோ இதனுடைய சரியான புரிந்து கொள்ளுதல் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, it is only by the power received through Jesus that we can render any kind of worthwhile service to the brethren. அப்படின்னா இந்த இடத்துல நாம சகோதர ஐக்கியத்திற்குள்ள செய்யக்கூடிய எந்த ஒரு ஊழியமும் நம்மால செய்ய முடியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா கிறிஸ்து இயேசுவின் நிமித்தம் நமக்கு கிடைக்கக்கூடிய வல்லமையினாலதான் அதை நம்ம என்ன பண்றோம், செய்யறோம். அப்பேற்பட்ட ஒரு வல்லமை ஒருவேளை நமக்கு இல்லாம போச்சுன்னா நாம செய்யக்கூடிய எந்த ஒரு ஊழியத்தையும் நிச்சயமா என்ன பண்ண முடியாதுன்னு பாத்தீங்கன்னா செய்ய முடியாது. அது எந்த ஊழியமானா இருக்கட்டும். இப்ப உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா சில சமயத்துல சில சகோதரர்கள் நேரத்தை செலவிடுவாங்க, சில சகோதரர்கள் பணத்தை என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா செலவிடுவாங்க. உதாரணத்துக்கு பணத்தை செலவிடுறதுனால என்ன நான் தவற நினைச்சுக்க வேண்டாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம செலவு பண்றோம், நான் பிரதர்ஸுக்கு செலவு பண்றேன்,
நான் காசு கொடுத்துட்டேன், நான் இந்த ஊழியத்துக்கு என்ன பண்றேன்னு பார்த்தா பணம் கொடுத்துட்டேன். நோ, அப்படி எல்லாம் முடியுதுன்னா அங்க தேவனுடைய அனுமதி இல்லாம, கிறிஸ்துவின் மூலம் வரக்கூடிய வல்லமை இல்லாம எதையுமே செய்ய முடியாது. நான் டைம் கொடுத்துட்டேன், நான் ஹாஸ்பிட்டாலிட்டி காமிச்சிட்டேன், நான் சப்ஜெக்ட் பேசிட்டேன், நான் சில ஊழியத்தெல்லாம் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் செஞ்சுட்டேன். சோ கிளியரா ஒரு விஷயத்த நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். நாம நம்முடைய வல்லமையினால எதுவுமே செய்யல அப்படின்றது தெளிவா இருக்கக்கூடிய பட்சத்துல நாம பிரசங்கிக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான். அதான் பவுல் கிளியரா எழுதுறாரு, கிறிஸ்து இயேசுவை கர்த்தர் என்றும் நம்மள வேலைக்காரன்னு பிரசங்கிக்கணும். வேலைக்காரன் பிரசங்கிக்கிறேன்னா வேலைக்காரன் வேலைக்காரன்னு வாயில என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தா சொல்லக்கூடாது. வேலைக்காரன் வேலைக்காரன் மாதிரி என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தா, வேலைக்காரன் எப்படி இருப்பான் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரே விஷயத்தான் பண்ணுவான். அவன் எல்லா வேலையும் செய்வான், எஜமான் சொல்றதெல்லாம். அதே மாதிரி எஜமான் சொல்லாத வேலையும் செய்ய மாட்டான் வேலைக்காரன். அது ரொம்ப முக்கியம். எஜமான் சொல்ற வேலையெல்லாம் என்ன பண்ணுவான்னு பாத்தீங்கன்னா செய்வான். அட் த சேம் டைம் செஞ்சு முடிச்சுட்டு ஒரே விஷயத்தான் சொல்லுவான், அப்பிரயோஜனமான வேலைக்காரன். இப்படி லைஃப வாழாத யாரையும் எங்க எதிர்பார்த்திட வேண்டாம். நாம இப்படி ஒரு லைஃப வாழாத யாரும் எங்க எதிர்பார்த்திட வேண்டாம். 1,44,000 பேருக்குள்ள தயவு செஞ்சு நம்ம யாருமே எதிர்பார்த்திட வேண்டாம். ஒருவேளை இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் எதுனா இங்க அங்க ஒட்டிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க நம்ம மைண்ட்ல, அது நம்ம எடுத்து போடாம அப்படியே இருந்துட்டோம்னா நம்ம தயவு செஞ்சு எங்க எதிர்பார்த்திட வேண்டாம். 1,44,000 பேரும் எதிர்பார்த்திட மாட்டோம், அங்கெல்லாம் இருக்க மாட்டோம். நாம 6ஆம் வசனம் வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். இருளில் இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்திலுள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். அப்படின்னா இந்த 6ஆம் வசனம் நமக்கு என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாம ஆண்டவருடைய செய்திய நாம சொல்றோம். நம்மளையே நாம என்ன பண்றது இல்ல, பிரசங்கிக்கிறது இல்லைன்னு பார்த்தோம். கரெக்டா? அப்படின்னா நாம அவரை பிரசங்கிக்கிறோம், நம்மள என்ன பண்ணலீங்க, பிரசங்கிக்கிறது இல்ல. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேவன் தேவன் நம்ம இருதயத்துல என்ன பண்ணிருக்காராமா, வெளிச்சத்தை பிரகாசிக்க பண்ணிருக்காரு. நம்ம இருதயத்துக்குள்ள தேவன் ஏன் வெளிச்சத்தை பிரகாசிக்க பண்ண சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த வெளிச்சத்தை மத்தவங்களுக்கு காட்டுறதுக்கு. நாம ஏற்கனவே 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல படிச்சோம். மோசேயின் ஆகமங்கள் வாசிக்கப்படும் போது இந்நாள் வரைக்கும் முக்காடு அவர்கள் இருதயத்தின் மேல் இருக்கிறதே. அப்படின்னா லா கவர்னன்ட்குள்ள இருக்கிறவங்களுடைய இருதயத்தின் மேல முக்காடு இருக்குது. அதனால லா கவர்னன்ட் பத்தி அவங்களால என்ன பண்ண முடியல, தெளிவான புரிந்து கொள்ளுதலுக்குள்ள இருக்க முடியல. ஆனா இந்த இடத்துல நம்ம பாக்குறோம், இருளில் இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன், light shall shine out of darkness. திடீர்னு ஏன் இப்படி சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எங்க இருந்து வெளிச்சம் பிரகாசிக்கணும் தேவன் சொல்லியிருக்காரு, இருள் இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்கணும்னு சொல்லியிருக்காரு. எப்படி? ஆதியாகமத்துல பார்த்த மாதிரி இருளா இருந்துச்சு, அங்க இருந்து வெளிச்சம் என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா பிரகாசிச்சு இல்லையா? அந்த மாதிரி இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன். அப்படின்னா இந்த இடத்துல என்ன சொல்ல வர்றார், இருளில் இருந்து தேவன் என்ன பண்ண சொல்லிட்டாராம், வெளிச்சம் பிரகாசிக்கணும்னு சொல்லிட்டாராம். அதனால வெளிச்சம் என்ன ஆகுதா அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரகாசிக்கும். அப்படின்னா இந்த இடத்துல நாம எங்க இருந்தோம், இருட்டுக்குள்ள இருந்தோம். அங்க இருந்த நமக்குள்ள இருந்து தேவன் இப்ப எதை சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெளிச்சம் நமக்குள்ள இருந்து பிரகாசிக்கணும் அப்படின்னு. அப்போ ட்ரூத் நமக்குள்ள இருந்து என்ன ஆகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எந்த வெளிச்சம்? யோவான் 1:9 படிப்போம் இல்லையா, உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. ஜீசஸ் கிரைஸ்ட் என்ற லைட்டு
நம்மளை பிரகாசிப்பிக்க பண்ணிருக்குது. அப்படின்னா யோசிச்சு பாருங்க, இந்த வெளிச்சம் நமக்குள்ள இருந்து வெளியே வந்ததுனாலதான் இந்த சத்தியத்தை ஈவன் நமக்குள்ள இருந்து அப்படி வெளியே கொண்டு போய் சேர்க்கறதுனால பல தப்பறையான காரியங்களையும் தப்பறையான உபதேசங்களையும் பாரம்பரியம் என்ன பண்ணிட்டு இருக்கோம், நாம உடைச்சிட்டு இருக்கோம். நாம உடைக்கல, நமக்குள்ள இருந்து வரக்கூடிய ட்ரூத். ஞானி என்ன சொல்றாரு நீதிமொழிகள் 4:18, நீதிமான்களுடைய பாதை எப்படி இருக்குமாமா, நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல இருக்கும். இருள் இருக்கக்கூடிய நமக்குள்ள இருந்து வெளிச்சம் வரட்டும் தேவன் சொல்லியிருக்காரு. அதுதான் எபேசியர்ல பவுல் எப்படி சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா வாசிக்கலாம். எபேசியர் 5:8. எபேசியர் 5:8. முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள், புரிஞ்சுங்களா? முற்காலத்தில் நாமளே டார்க்னஸ். முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள் அப்படின்னு அர்த்தம். நாமளே என்னவா நாமளே எப்படிதான் இருந்தோம், நாமளே ஒரு டார்க்னஸ். இப்பொழுது கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். அதனால வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். அண்டர்லைன் பண்ணணும், நடந்து கொள்ளுங்கள். அப்ப யோசிச்சு பார்க்கலாம், இந்த இடத்துல மோசேவனுடைய முகம் முக்காடிட்டப்பட்டதுனால என்ன பண்ண முடியல அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த வெளிச்சத்தை யாராலையும் என்ன பண்ண முடியல, அங்க பார்க்க முடியல அப்படிங்கறத நாம பார்த்தோம் 3ஆம் அதிகாரம்லாம் படிக்கும்போது. அதே 3ஆம் அதிகாரத்துல நம்ம என்ன பார்த்தோம், நாம் எல்லோரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியில் காண்கிறது போல கண்டு. அப்படின்னா இந்த சுவிசேஷ யுகத்துல நம்முடைய இருதயத்தை ஓபன் பண்ணி அந்த சத்தியத்தை நம்ம இருதயத்திற்குள்ள தேவன் என்ன பண்ணிருக்காருன்னா நட்டு இருக்காரு. அதுவும் 7th ஸ்டேஜ் ஆஃப் த சர்ச்ல யோசிச்சு பாருங்க, கண்ணாடியில யாருடைய ரெஃப்ளெக்ஷனையே பாக்குறோம்னு பார்க்கணும். நம்ம ரெஃப்ளெக்ஷனையா இல்ல, ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துடைய ரெஃப்ளெக்ஷன். சோ அதுதான் 6ஆம் வசனத்தை இந்த இடத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும் பொழுது அவருடைய வார்த்தைகளை ரொம்ப கவனமா என்ன பண்ணிருக்காருன்னு பாத்தீங்கன்னா தேர்ந்தெடுத்திருக்கிறார். அப்படின்னா இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார் அப்படின்னு இருக்கு. அதாவது இங்கிலீஷ்ல இந்த வார்த்தை எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, for God who said light shall shine out of darkness is the one who has shone in our hearts to give the light of the knowledge of the glory of God in the face of Christ. அப்படின்னா இந்த இடத்துல தேவனுடைய வெளிச்சம் இருக்குல்ல, தேவனுடைய வெளிச்சம் எங்க இருந்து காட்டப்பட்டிருக்கு, தேவனுடைய வெளிச்சம் எங்கிருந்து காட்டப்பட்டிருக்குதான், நம்ம இருதயத்திலிருந்து காட்டப்பட்டிருக்கு. அதுதான் எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தேவனுடைய வெளிச்சம் நம்ம இருதயத்திலிருந்து என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா காட்டப்பட்டிருக்கு. அட் த சேம் டைம் இந்த இடத்துல கிளியரா என்ன சொல்லிருக்கலாம், சிந்தையில அப்படின்னு சொல்லியிருக்கலாம், முகத்துல அப்படின்னு என்ன பண்ணிருக்கலாம்னு பாத்தீங்கன்னா சொல்லியிருக்கீங்க. ஏன் இருதயத்துல அப்படின்னு பவுல் சொல்லியிருக்கான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இருதயம் எதை அடையாளப்படுத்துது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்முடைய உள்ளார்ந்த நோக்கங்களை அடையாளப்படுத்துது. அட் த சேம் டைம் நம்மளுடைய குணாதிசயத்தையும் அல்லது நம்மளுடைய நியூ கிரியேச்சரை என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா அடையாளம். நம்மளுடைய நியூ கிரியேச்சரை, நம்மளுடைய புதிய சிருஷ்டியை என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல அடையாளப்படுத்துது. அப்படின்னா இந்த இடத்துல நமக்குள்ள புது சிருஷ்டி நியூ கிரியேச்சரை உருவாக்கி ஒரு புதிய படைப்பை உருவாக்கி அந்த புதிய படைப்பு என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரகாசிக்குது. இது யாரே பண்ணிருக்கிறார், தேவனே பண்ணிருக்காரு. எங்க இருந்து பிரகாசிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு, இருள்ல இருந்து வெளிச்சம் வரட்டும் அப்படின்னு இருக்கு. கரெக்டா? இருள் எது, பழைய மனுஷன். அங்கிருந்து வெளிச்சம் என்ன பண்ணட்டும், வரட்டும். அந்த வெளிச்சம் வேற எதுவும் கிடையாது, நியூ கிரியேச்சர், புதிய சிருஷ்டி. சோ அதே மாதிரி இந்த வெளிச்சம் அப்படின்னு நம்ம பேசணும்ல, இந்த புதிய வெளிச்சம் யாருக்கு மட்டும்தான், சாரால் உடன்படிக்கைக்குள்ள இருக்கக்கூடியவர்களுக்கு மட்டும். பட் இந்த வெளிச்சத்தை நம்ம எப்படி நினைச்சிட வேண்டாம், இது ஏதோ ஒரு கட்டளை, இதை செய்யணும் இதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஜஸ்ட் ஃபேக்ட்ஸ் கிடையாது. இந்த வெளிச்சம் மறுரூபமாக்கக்கூடிய வெளிச்சம். இந்த வெளிச்சம் எப்படி தெரியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா
ஆவியில் ஜெனிப்பிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் தங்களுடைய குணாதிசயத்தின் மூலம் இந்த வெளிச்சத்தை என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா காட்டுறாங்க. அதான் நம்ம பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக. திருப்பி சொல்றேன். இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக. இங்கிலீஷ்ல இந்த வசனம் எப்படி இருக்குன்னா, for God who said light shall shine out of darkness is the one who has shown in our hearts to give the light of the knowledge of the glory of God in the face of Christ. இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம்? தேவன் என்ன பண்ணியிருக்காரு? இருளிலிருந்து இருந்து வெளிச்சம் என்ன ஆகட்டும், பிரகாசிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சோ அந்த இருளை வேற யாரும் கிடையாது, நாம தான். சோ இருளுக்குள்ள இருந்த நமக்குள்ள புது சிருஷ்டி எனக்கூடிய படைப்பை படைச்சு தேவன் என்ன பண்ணிருக்காருன்னு பாத்தீங்கன்னா பிரகாசிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சோ அப்படி நம்முடைய இருதயத்திலிருந்து என்ன பண்ண வச்சிருக்கார் தேவன்? அந்த பிரகாசத்தை வர வச்சிருக்கார். அந்த இருதயம் எதை அடையாளப்படுத்துதுன்னு நம்ம பார்த்துட்டோம். சோ எதுக்காக இந்த பிரகாசம்? ஏன் இந்த பிரகாசம்? இந்த பிரகாசம் என்ன பண்ணணுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக. பிரகாசம் எதுக்கு வரணும் அப்படின்னா, வெளிச்சத்தை கொடுக்கணும்ல, ஒளியை கொடுக்கணும்ல. அப்படின்னா என்ன ஒளி கொடுக்கணும்ன்றதுக்காக நமக்குள்ள இருந்து இந்த பிரகாசத்தை உருவாக்குறாராமா. இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக. அப்படின்னா இந்த இடத்துல பவுல் என்ன பாயிண்ட் இந்த இடத்துல எம்பசைஸ் பண்ணி சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாம இந்த இடத்துல என்னன்னு சொல்லல அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேவனுடைய அறிவை என்ன பண்ணணும், தேவனுடைய அறிவின் வெளிச்சத்தை கொடுக்கணுன்றதுக்காக நமக்குள்ள நாம பிரகாசிக்கப்படுறோம்னு சொல்லல. தேவனுடைய அறிவின் வெளிச்சம் அப்படின்னு சொல்லல. பட் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, glory of God, தமது மகிமையின் அறிவாகி அப்படின்ற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. அப்படின்னா இந்த இடத்துல என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல தேவனை பற்றின ஒரு நாலேஜ வெறுமனே தகவல்களா மட்டுமே நாம என்ன பண்ணல அப்படின்னு பாத்தீங்கன்னா கொடுக்கறதுக்காக புது சிருஷ்டி அப்படின்ற ஒரு புதிய படைப்பை தேவன் நமக்குள்ள படைக்கல. அதுக்கு பதிலா அவரை பற்றி தெரிந்து கொண்டு தேவன் யாருன்னு புரிஞ்சுக்கிட்டு அவருடைய கேரக்டரை நாம பார்த்துட்டு அந்த கேரக்டருடைய மகிமையை பார்த்துட்டு அதை அப்ரிஷியேட் பண்ணி நாம அந்த கிடைக்கக்கூடிய வெளிச்சத்துல மறுரூபமாகி அந்த குணாதிசயத்தை என்ன பண்றோம், நாம தேவனுடைய கேரக்டரை ரிவீல் பண்றோம். பாத்தீங்களா? அதை பத்தி தான் இந்த இடத்துல பேசுறேன். அப்படின்னா கிளியரா ஒரு விஷயத்தை என்ன புரிஞ்சுக்கணும்னா, இந்த இடத்துல நாலேஜ்ன்றது, அறிவு என்பது ஒரு கருவி. அது நோக்கம் இல்ல, அது கோல் கிடையாது. அறிவை பெற்றுக்கொள்வது என்பது கோல் கிடையாது. எப்படி புரிஞ்சுக்கலாம்? பைபிள் படிக்கணும், வால்யூம் படிக்கணும், ரீபிரிண்ட்ஸ் படிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறது கோல் கிடையாது. அதை நம்ம கிளியரா புரிஞ்சுக்கணும். அப்படின்னா கோல்னா அப்படின்னு பாத்தீங்கன்னா கிறிஸ்துவின் சாயலா மாறுறதுக்கு அந்த கருவி தேவை. ஆனா அந்த கருவி இல்லாம கிறிஸ்துவின் சாயலா மாற முடியாது. ஆனா அந்த கருவிய வெறும் அறிவுக்காக நம்ம பயன்படுத்திட்டோம்னா அது நம்முடைய லக்க நாம அடைவதற்கு நம்மள அது என்ன ஆகாதுன்னு பாத்தீங்கன்னா கொண்டு செல்லாது. அப்போ கிளியரா தேவனுடைய நோக்கமே என்னவா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாலேஜ் ஆஃப் த க்ளோரி ஆஃப் காட், தேவனுடைய மகிமையின் அறிவு. அவருடைய மகிமை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவருடைய குணாதிசயம். அப்படின்னா அவருடைய குணாதிசயத்தை அடையிறது தான் நம்மளுடைய லக்கு, நம்மளுடைய எண்ணம். சோ இப்ப நமக்கு எப்பேற்பட்ட ஒரு ஆசீர்வாதம் கிடைச்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்பேற்பட்ட பிளெஸிங் கொடுத்திருக்காரமா தேவன் நமக்கு. அவருடைய கேரக்டரை பற்றின அறிவை புரிந்து கொண்டு அதை அப்படியே அப்சர்வ் பண்ணி அப்படியே உறிஞ்சி நமக்குள்ள கொண்டு போய் அத அப்படியே அவருடைய குளோரியை நாம என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரதிபலிக்கிறோம். நம்முடைய இருதயங்களை பிரகாசிக்குது. அப்படின்னா இருதயங்களில் பிரகாசிக்கிறது நம்மளுடைய புதிய சிருஷ்டிக்குரிய லைஃப் அங்க ரிவீல் ஆகுது. அப்படின்னா நம்மளுடைய நோக்கம் எது இல்லைன்னு பாத்தீங்கன்னா வெறும் தேவனை பத்தின இன்ஃபர்மேஷன் மட்டும்
ஃபேக்ட்ஸ் நம்முடைய நோக்கம் இல்லை. இத சொல்லும் பொழுது என்ன வார்த்தையும் சேர்த்து சொல்றாருன்னா, இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக. இந்த இடத்துல இந்த ஃபேஸ் ஆஃப் கிரைஸ்ட், இந்த இடத்துல ஃபேஸ்ன்ற வார்த்தையை, முகம்ன்ற வார்த்தையை ஏன் பயன்படுத்திட்டு இருக்காருன்னா, முகம் எதற்கான அடையாளம்னா ஃபேவருக்கான அடையாளம். சரியா? ஃபேவர் பண்றதுக்கான அடையாளம். அப்படின்னா இந்த இடத்துல என்ன பவுல் சொல்றார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேவனுடைய மகிமையை, அவருடைய குணாதிசயத்தை புது சிருஷ்டிகளா இருக்கக்கூடிய நம்மளால பிரதிபலிக்க முடியுதுன்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான், இயேசு கிறிஸ்து மூலமாக அந்த ஃபேவர் நமக்கு கிடைச்சதுனாலதான். அந்த ஃபேவர் கிடைச்சதுனாலதான் நம்ம சாரால் கோவனனுக்குள்ளவே வந்திருக்கோம். இதுதான் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள. அந்த ஃபேவர் இல்லைன்னா நம்ம சாரால் கோவனனுக்குள்ள கிடையாது. சாரால் கோவனனுக்குள்ள கிடையாதுன்னா புது சிருஷ்டி கிடையாது. புது சிருஷ்டி கிடையாதுன்னா இருள்ல நம்மளால பிரகாசிக்க முடியாது. அப்படின்னா இந்த ஃபேவரே ஜீசஸ் கிரைஸ்ட்னாலதான் என்ன இருக்கு கிடைச்சிருக்குன்னா, அப்ப யோசிச்சு பார்த்து, இருளில் இருக்கக்கூடிய நாம பிரகாசிக்கிறோமா? இருளில் இருந்த நாம பிரகாசிக்கிறோமா? எந்த அளவுக்கு பிரகாசம் இருக்குது, எந்த அளவுக்கு பிரகாசம் இருக்குது அப்படின்னா, நம்மள பார்க்கும் பொழுது, நம்ம கூட பழகும் பொழுது, நம்மோட கூட ஐக்கியம் கொள்ளும் பொழுது, மற்றவர்கள் எந்த வெளிச்சத்தை பார்க்கணும்னா தேவனுடைய அறிவின் மகிமையின் வெளிச்சம், the knowledge of the glory of God. அப்படின்னா அவருடைய மகிமை என்ன அப்படின்னு தெரிந்து கொள்வதற்கு அறிவு தேவை, நாலேஜ் தேவை. பட் அந்த நாலேஜ் மட்டுமே இல்லாம அந்த நாலேஜ நாம பெற்றுக்கொள்ளணும். பெற்றுக்கொண்டாதான் தேவனுடைய மகிமை நமக்கு கிடைக்கும். மகிமைன்னா அவருடைய குணாதிசயத்தை நம்ம பிரதிபலிக்க முடியும். அப்படின்னா அவருடைய குணாதிசயத்தை பிரதிபலிக்கிறதுக்கு நாலேஜ் தேவை. அது இல்லாம அப்படியே கேரக்டர் காட்டலாம் வாய்ப்பே கிடையாது, முடியாது. அப்படின்னா அந்த நாலேஜ நம்ம பெற்றுக்கொள்வதற்கு என்ன முயற்சி பண்றோம், அதை விட எவ்வளவு தூரம் அப்சர்வ் பண்ணி செல்ஃப ஒழிச்சு பிரகாசிக்கிறோம். நாம யோசிச்சு பார்க்கலாம். இப்பேற்பட்ட ஒரு இது வர மாட்டேங்குது எனக்கு. அதுதான் நீ போனை தொடாத என்ன. இப்பேற்பட்ட ஸ்லாக்கியத்தை என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வாங்கியிருக்கோம். இப்பேற்பட்ட ஸ்லாக்கியத்தை வாங்கி இருக்கக்கூடிய நாம தேவன் விரும்புகிற பிரகாரம், நாம் அவர் எதிர்பார்க்கிற பிரகாரம் பிரகாசிப்பித்து தேவனுடைய பொறுப்பாதைகளில் சென்று சேர தேவன் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பார். ஆமென்.